போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இந்த சோகப்பாட்டுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, மரணம் என்கின்ற ஒரு விஷயம். இந்த மரணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதிதான ஒரு விஷயம் அல்ல. இருந்தாலும் இந்த மரணத்தில் ஒரு மருத்துவனாக நான் சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான் மூளை சாவு என்கின்ற பிரெயின் டெத். ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூளை சாவு என்று அறியப்பட்ட ஒரு நபரினுடைய உறுப்புகள் தானமாக பெறப்படலாம், தானமாக கொடுக்கப்படலாம். இப்போ இந்த உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது இப்போ அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஒரு மனிதனானவர் மூளை சாவு அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து அப்படி ஆகும் பொழுது தலையில் அடிபட்டு மூளையினுடைய இயக்கங்கள் பாதிக்கப்படும் ஒரு கட்டத்தில் அவருடைய இதயமானது துடித்து கொண்டிருக்கும், அவருக்கு செயற்கை சுவாசம் போய்கொண்டிருக்கும், ஆனால் மூளையினுடைய எந்த இயக்கங்களும் இருக்காது. இதை மருத்துவர்கள் சில பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து மூளை சாவு அப்படின்னு ஒரு கட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் அவருடைய கண், இருதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுகுடல், தோல், இந்த மாதிரி பல உறுப்புகள் அதை வேண்டி அதன் பிரச்சனைகளை கஷ்டப்பட்டு இருக்கிற சிலருக்கு அது அவர்கள் தானமாக கொடுக்க முடியும். அது ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அப்படி சும்மா தானமாக கொடுத்துட முடியாது. இதற்கு அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள், நியதிகள் எல்லாம் மிக அருமையாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் பொதுவாக ஒருவர் மூளை சாவு அடைந்து விட்டார்னு ஒரு மருத்துவமனையில் ஒரு செய்தி வரும் பொழுது அவர்களுடைய உறுப்பு தானம் அப்படிங்கிறது 7லிருந்து 8 பேருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மூளை சாவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக போக்குவரத்தில் கவனம் இல்லாமல், தலைக்கவசம் அணியாமல், மிக வேகமாக ஏதோ ஒரு ஹீரோ என்று நினைத்து கொண்டு கசா முசாவென்று வண்டி ஓட்டு செல்லும் இந்த இளம் இளைஞர்கள், அது தயவு செய்து தவிர்க்கவும். ஏன்னா இப்படி நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருது. ஆனால் நீங்கள் வேற ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு மூளை சாவு அடைந்த நபரை அந்த மாதிரி தெரிய வந்தால் அவர்களுடைய உறுப்புகள் மூலம் 8 பேர் வரைக்கும் அவர்கள் புத்துணர்வு, புது வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்களா? அதனால் மூளை சாவு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர்.